இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? ஆடி அமாவாசைங்கிறதுனால தலை குளிச்சாச்சு. அப்படியே வாங்க கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போனால் ஃபுல்லாக டேன் ஆயிரும். அதுக்காக நான் டெர்ம்டாக்லேருந்து அல்ட்ரா வயலட் சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த சன்ஸ்க்ரீன் முடியவே போகுது. நான் கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன். ரிசல்ட் பொறுத்து தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னுக்கும் மாய்ஸ்சரைஸாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு போட்டதுக்கப்புறம் ஜென்டலாக இருக்குது. ஸ்கின் பார்த்திங்கன்னா இது போட்டதுக்கப்புறம் க்ளோவாகவும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ப்ளம்பி ஸ்கின்னாகவும் இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சுட்றேன். அதுக்கப்புறமேட்டு லூஸ் பவுட்ரு பொட்டு வைக்கிறோம். பொட்டு நான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் பார்த்து வைக்கிறேன். எப்படியோ வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஐலைனர் போடலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் கை நடுங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கு வம்பு, நம்ம கண்ணாடி பார்த்தே போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்து போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு சந்தனம் அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது சும்மா நார்மலாக மீஷோலேயே இருக்கும். இது இந்த சந்தனம் வச்சிங்கன்னா 1 டே ஃபுல்லாகவே ஸ்டேவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே 11 மணி ஆயிடுச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா ஒயிட் ரைஸு, அப்புறமேட்டு கேரட்டு, பீட்ரூட், பீன்ஸ் 3ம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. வாங்க சாப்பிடலாம். அப்புறம் பழைய படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டே சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் ரெசிபியாக தனியாக வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறம் தலையை காய வச்சுட்டு தலை சீவலாம். சும்மா கிளிப் மட்டும்தான் போடுறது, ஏன்னா தலையே இன்னும் காயலை. சும்மா கேட்ச் கிளிப் மாதிரி குத்திட்டு அவ்வளோதான். இன்றைக்கான ஹேர் ஸ்டைல் அப்படியே விட்டுற வேண்டியதான். யாருக்கெல்லாம் நேர்வாக்கு எடுக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒரு கேட்ச் கிளிப் குத்திட்டு இன்னும் தோடு போடலை. வாங்க பார்க்கலாம். ரெண்டு தோடு எடுத்தேன். ஒன்று ஹார்ட்டின் ஷேப்பில், இன்னொன்று பேர்லு. எனக்கு